இந்த ஆராதனை பாடகர் குழு சிறப்பு ஆராதனையாக அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே இன்றைய ஆராதனை முழுவதும் துவக்கம் முதல் முடிவு வரை கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும் பாடகர் குழு நடத்துவார்கள். அவர்களோடு இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அருமையான பாடகர் குழுவை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற நாம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாடகர் குழு திருமதி கனகராணி ரமேஷ் அவர்கள் இந்த ஆராதனை நமக்கு நடத்தி தருவார்கள். அவர்களோடு இணைந்து நாம் பயணிப்போம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் இயேசு சுவாமி, இந்த பரிசுத்த ஓய்வினால் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக உண்மை கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் தந்தீரே, அதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளை நாங்கள் விசேஷமாக கோயில் சண்டையாக ஆசரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தடைகள் எல்லாம் நீக்கி உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்குமாறு வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்த வழிநடத்துங்க. எல்லா கனமும் துதி உமக்கே செலுத்துகிறோம். ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 10 பாடுவோம். போற்றிடு ஆன்ம
மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். ஜெனிஃபா வாசிப்பார்கள். மாறி மாறியாக வாசிக்க வேண்டிய சங்கீதம். சங்கீதம் 136. சங்கீதம் 136. முதப்பது நான் வாசிப்பேன், ரெண்டாவது நீங்க வாசிக்கணும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பிறப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங் சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனை அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்ந்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீயோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சத்தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் முழங்காற்படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இப்பொழுது நம்மை மிஸ் ரெய்னி ஜெப ஆராதனையில் வழிநடத்துவாங்க. அப்புறமா மிஸ் மெர்சி வந்து ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ప్రైజ్ ద లార్డ్. హల్లెలూయా. இது சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே சத்தம் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம நாஸ்டா சாப்பிட்டக்கு அப்புறம் தான் நிறைய சத்தம் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாதத்தோட கடைசி நாள் நம்ம எல்லோரும் கூடி வந்திருக்கோம். இந்த மாதம் நம்ம எல்லாரையும் கர்த்தர் நம்மளே பாதுகாத்து வந்தார். அதுக்கு நம்ம துதித்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி இன்றைக்கி தெரிஞ்ச பாட்டு தான் இது. போன நம்ம கன்வென்ஷனில் பாடின பாட்டு ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். போன கன்வென்ஷனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டு, இந்த ஒரு பாட்டு. ஸோ இது எல்லாருமே இன்றைக்கி எழுந்து நின்று கரங்களை தட்டி நம்ம பாடிவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நல்லா நம்ம டிஸ்பிளே பண்ணப்படுது லிரிக்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம நல்லா 2 கரங்களையும் தட்டி நம்ம பாடுவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் மலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் மலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாராவின் தண்ணீர்கள் எல்லாம் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம்.
ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த தேசத்தை சுத்தி சுத்தி சுகந்தரிப்போமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுகந்தரிப்போமே. பங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுகந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை, வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. இந்த இதில் ரொம்ப அழகாக சொல்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை, சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. நம்ம இந்த நேரத்தில் நிறையா இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை பார்த்தோன்னா நம்மளுக்கு அதோட யுத்தமே இல்லை. நம்ம இந்த வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை எது இருந்தாலும் நம்மளுக்கு வல்லவரின் ஆயுதம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணி திரும்ப நம்ம இந்த 3வது பேரை திரும்ப பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி. இந்த உற்சாகமாக நம்ம எல்லோரும் கரங்களை தட்டலாம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை.
காப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், நரகம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், நரகம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். அடுத்த பாட்டு வந்து போன தடவை கன்வென்ஷனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களே தட்டி இந்த பாட்டலையும் பாடுவோம். கவலை கவலை இல்லையே. கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். 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 கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் மோதினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் படகினில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அலைகள் மோதினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் படகினில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அவர் வார்த்தைகள் சகலமும் கீழ்ப்படிந்திடுமே, அவர் வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படிந்திடுமே. என் இயேசு ரொம்ப 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 நல்லவர், அவர் செயல்களிலே மிகவும் பெரியவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர், அவர் செயல்களிலே மிகவும் பெரியவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். எனக்கு கலக்கமில்லை, என் ஆத்ம நண்பர் இயேசு எனக்கு எப்போதும் உண்டு. இந்த உலகம் கைவிட்டாலும் எனக்கு கலக்கமில்லை, என் ஆத்ம நண்பர் இயேசு எனக்கு எப்போதும் உண்டு. கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்பவர், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்பவர். அவர் அன்பை விட்டு என்னால் பிரிய கூடுமோ, அவர் அன்பை விட்டு என்னால்
என் ஜீவனை எனக்கு தந்தவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். தன் ஜீவனை எனக்கு தந்தவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதா. கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர். என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர். என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். 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 கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதா. கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்முடைய இயேசுவை பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இந்த நேரத்திலையும் இந்த நாள் தந்ததுக்காக நம்ம நன்றி சொல்வோம். இந்த நாள் இந்த வேலைக்காக நன்றி சொல்வோம். நம்மளே இந்த மாதத்தின் கடைசி நாள் வரையும் நல்லா பாதுகாத்து ஆசீர்வதித்து கொண்டு வந்த அந்த ஆண்டவரை நம்ம துதித்தோம். இவ்வளோ நேரமும் அது அவர் கேட்டார். இந்த நாள்லேயும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லக்கூடி வந்திருக்கோம். நம்மளுடைய ஜெபம் விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம். நம்மளுடைய ஒரே தேவன், நம்மளுடைய தேவன் மட்டும்தான் நம்மளை கேட்கிற தேவன், நம்மளுக்கு பதில் அளிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன் மட்டும்தான். இவ்வளோ நாள் நம்மளை பாதுகாத்து வந்தார். இவ்வளோ நாள் நம்மளை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வெளிச்சமும் ஜீவனும் பலனுமாக இருந்திருக்காரு. அவர் ஒரு கிருபையும் ரட்சிப்புமாக இருந்திருக்காது. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கியே ஜெபிப்போம். எல்லாரும் நம்மளுடைய வாய்களை திறந்து ஏசப்பா நன்றி ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி சொல்வோம் ஏசப்பா. நம்மளுக்கு தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா அதுக்காக நன்றி சொல்றோம் ஏசப்பா. இந்த ஜீவன், இந்த பலன், கிருபை ஏசப்பா, நாங்கள் அதுக்கு பாத்திரர் அல்ல, ஆனாலும் நீங்கள் எங்களை சூஸ் பண்ணி எடுத்தீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. எவ்வளோ துதித்தாலும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் காணாது ஏசப்பா, அந்த அளவுக்கு நீங்கள் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிச்சு வந்திருக்கீங்க ஏசப்பா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்மளுடைய வாய்களை திறந்து ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றின்னு சொல்வோம். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையும் ரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையும் ரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி தீலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணை கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணை கேட்குதே. காலையும் மாலையும் ஏழையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே.
ஆமாம் ஏசப்பா, காலையும் மாலையும் எவ்வேளையும் ஏசப்பா நாங்கள் கருத்துடன் பாடிடுவோம். அந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா அதுக்காக நன்றி நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த நேரத்துலையும் நிறையா பேர் தன்னுடைய உள்ளங்களில் உள்ள பாரத்தை சொல்கிறதுக்கு வந்திருப்பாங்க ஏசப்பா. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஏசப்பா எங்களுடைய உள்ளத்தை அறைகிற தேவன் நீங்கள் மட்டுமே ஏசப்பா. எந்த ஒரு பாரம் இருந்தாலும் ஏசப்பா உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அதை கேட்டு அதுக்கு பதில் இருப்பீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமாம் ஏசப்பா, கைவிடா காத்திடும் பரமனின் கைகளை நாம் பற்றி கொள்வோம் ஏசப்பா. இந்த நேரத்திலும் ஏசப்பா எந்த ஒரு பாரத்தை இருந்தாலும் ஏசப்பா நீங்கள் அதை கேட்டு அதுக்கு பதில் அளிங்க ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருங்க ஏசப்பா. நாங்கள் உங்கள் கையை மட்டுமே பிடிச்சு இந்த வாழ்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்துலையும் ஏசப்பா இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த சபைக்கு இன்னைக்கு கூடி வந்துற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஏசப்பா காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் இன்னைக்கு எந்த ஒரு நோக்கமாக இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு அவங்கள இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. இந்த சர்வீஸ் ஏசப்பா கொயர் சண்டே அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சர்வீஸாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏசப்பா கிறிஸ்து ஏசப்பா உமக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக ஏசப்பா. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் நிறைவதாக ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னைக்கு ஏசப்பா உங்களுடைய பிரசன்னம் ஏசப்பா ஒவ்வொருத்தரும் உணர நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த சர்வீஸ் முழுவதும் ஏசப்பா உம்முடைய பிரசன்னத்தில் நிறைஞ்சிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. நீங்கள் இறங்கி வரும் ஏசப்பா. இந்த இடத்துல இறங்கி வாங்க. உங்கள் பிரசன்னம் இங்கே எல்லாருக்கும் ஏசப்பா காணப்படட்டும் ஏசப்பா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தோளில்
தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே ஏசப்பா, தேடி உம் பாதம் தொழுகிறோம் ஏசப்பா. இன்றைக்கு உம் பாதம் தேடி ஏசப்பா இந்த சபைக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஏசப்பா. உம்முடைய பிரசன்னம் தருவிக்கும் ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபத்தில் எங்களுக்கு வழி நடத்தி தாங்க ஏசப்பா.
இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதம் பகுதி யாத்திராகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வேரின் ரதங்களையும் அவன் சேனைகளின் சமுத்திரத்திலே தள்ளி விட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ் போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகை ஞான நெருங்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமக்கு முக்கியத்தில் மகத்துவத்திலே மூலமாக்கினீர். உம்முடைய கோப பாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தண்டியை போல பட்சித்தது. உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவித்து நின்றது, வெள்ளம் குவியாலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவோம், பிடிப்போம், கொள்ளையடி பங்கிடுவோம். என் ஆசை அவர்களிடத்தில் தீர்த்தியாகும். என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சஞ்சரிக்கும் என்று பகை நான் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களால் ஈயம் போல் அழிந்து போனார்கள். கர்த்தாவே, தேவமேனியர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமக்கு வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசதலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கொயர் சிறப்பு பாடல். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ்வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். துதிங்கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதிங்கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனக்குள்ள மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. மனக்குள்ள மீட்புக்காக வந்த
துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பிணிகளும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ்வைப்போம், மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார். பரலோக ராஜனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். Scripture portion is taken from Revelation chapter 5, verse 7 to 12. Revelation chapter 5, verse 7 to 12. He went and took the scroll for the right hand to him who sat on scroll the right and on the throne, and when he had taken it, the four living creatures and the four elders fell down before the Lamb, each one hand a sharp, and they were scolding golden bowls full in incense, which are the prayer of God's people, and then sang a new song, saying, "You are worthy to take the scroll and to open its seals, because you were slain with your blood, and you purchased for God person from every tribe and language and people and nation. You have made them to be a kingdom and priests to serve your God, and they will reign on the earth."
When I looked and heard the voice of many angels, numbered thousands upon thousands, and then 1,000 times 10,000 saints, they encircled the throne and the living creature and the elder. In a loud voice, they were saying, Worthy is the Lamb who was slain to receive power and wealth and wisdom and strength and honor and glory and praise. May God bless this word. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆனாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பாலவயுதலனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலக தம்பாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மூன்றாவது வேத பாடம் வாசிப்பவர் மிஸ் சாக்சி.
Scripture portion for today is taken from Luke chapter 1 verse 46 to 55. Luke chapter 1 verse 46 to 55. And Mary said, My soul glorifies the Lord, and my spirit rejoices in God my Savior, for he has been mindful of the humble state of his servant. From now on all generation we call me blessed, for the mighty one has done great things for me. Holy is his name. His mercy extends to those who fear him from generation to generation. He has performed mighty deeds with his arms. He has scattered those who are proud in their inmost thought. He has brought down rulers from their thrones, but has lifted up the humble. He has filled the hunger with good things, but has sent the rich away empty. He has helped the servant Israel, remembering to be merciful to Abraham and his descendants forever, just as he promised our ancestor. May God bless this word. இப்பொழுது கொயர் ஆண்டு அறிக்கையை கொயர் கமிட்டி சேர்பர்சன் மிஸ்ஸஸ் முத்துசெல்வி வந்து வாசிப்பார்கள். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது திருச்சபையின் பாடற்குழு சார்பாக இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். பாடற்குழுவிலே மொத்தம் 18 பேர் உள்ளனர். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்று மிகவும் உற்சாகத்தோடு வேதபாட வகுப்பிலே கலந்து கொண்டு அதற்கு பின்பு நடக்கும் பாடல் பயிற்சியிலும் ஜெபத்தோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளிலும் தேவ சமூகத்தில் அவரின் பிரசன்னத்தில் அவரை பாடி ஆராதித்து வருகிறோம். கேரல் சர்வீஸ், பாம் சண்டே, ஈஸ்டர் சர்வீஸ், குட் ஃப்ரைடே போன்ற சிறப்பான நாட்களிலும் பாடற்குழுவின் பங்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கன்வென்ஷன் நாட்களிலும் கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துவதற்காக எங்களுடைய நேரங்களை பாடல் பயிற்சிகளுக்காக அதிகமாக செலவழித்து அவரை பாடி துதிப்பதில் தேவனுக்குள் களி கூறுகிறோம். 2 கொயர் மாஸ்டரை எங்கள் குழுவில் தேவன் தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஜோவுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நமது பாடற்குழுவை தேவ வழியிலே பயத்தோடும் பக்தியோடும் வழிநடத்தி செல்லுகிற நமது போதகர் ஐயாவுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடற்பயிற்சியிலே பங்கு பெற்று தேவ நாமத்தை உயர்த்துகிற அனைவருக்காகவும் தேவனுக்கு நன்றி. இன்னும் பாடற்குழுவின் கன்வீனர் திருமதி முத்துசெல்வி கந்தசாமி அவர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாஸ்டர் கமிட்டியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் எங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக அவர்களுக்கும் தேவன் பெயரிலே நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த அறிக்கையை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அட்வொகேட் பிரிசில்லா சாமுவேல் அவர்களை நம்முடைய போதகரமாக அறிமுகம் செய்து அவர்களுக்கு சிறிய பரிசையும் அளிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர்கள் அட்வொகேட் பிரிசில்லா சாமுவேல் அவர்கள். அவங்கள பார்த்தோன்னே தெரியுது, எல்லாரும் இருக்க பாருங்க, அவங்கள ரொம்ப அழகாக இருக்காங்க. சாதாரண நடை, நடைக்கேற்ற உடை, உடைக்கேற்ற ஜாடை, அதிலிருந்து வீசும் ஒரு அன்பின் வாடை. அவங்க இந்த நாளில் நம்மோடு கூட வந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. அவங்களை பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கறிஞர் பிரிசில்லா சாமுவேல் அவர்கள் பம்பாயில் உயர் நீதிமன்றத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லாயர் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிடலாம். இவங்க என்னன்னா சொத்து பிரச்சனைகள்,
இன்னும் நுகர்வோர் பிரச்சனைகள், குடும்ப தகராறு, இப்படிப்பட்ட கிரிமினல் வழக்குகளில் ரொம்ப ஆர்வமுடையவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு வரதட்சணை பிரச்சனை, அதானே ரொம்ப மெயின் பிரச்சனைல. அதில் இவங்க ரொம்ப அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நல்ல உதவிகளை செய்து வருகிற ஒரு சமூக ஆர்வலர். அடுத்ததாக நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஏழைகள், உரிமைகளுக்காக போராடக்கூடியவங்க, குப்பை பொறுக்கக்கூடியவங்க, சாலை பாதுகாப்பு, இப்படிப்பட்ட சட்டவிரோத கட்டமைப்புகள் போன்ற நகர்ப்புற சவால்கள் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு பொதுநல வழக்குகள் நிறைய தாக்கல் செய்கிறாங்க. அப்படி ஒரு பொதுநலமான சிந்தனையோடு கூட தன்னுடைய பணியை செய்கிறார்கள். கூடுதலாக அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, ஊழல் எதிர்ப்பு புலனாய்வு குழுவின் தேசிய சட்ட ஆலோசகராக அவங்க பணியாற்றுறாங்க. பல்வேறு சமூக அமைப்புகளிலும் இவங்க ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களாக கூடுதல் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவங்க நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக மிகவும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அவங்க ஆரை காலனி திருச்சபையை சார்ந்தவர்கள். அந்த சொந்த ஊர் அவங்களுக்கு ஆரைமில் காலனி. நாங்கள் பவாய் பகுதியில் ஆலயத்தில் இருக்கும்போது எங்கள் திருச்சபை வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே வரதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவாய் திருச்சபையில் மிகவும் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள். இந்த வயதிலேயே கடவுளுக்காக, அதாவது கிறிஸ்தவர்கள் பொதுவாக அட்வொகேட்டாக எல்லாம் இருந்தான்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து ஒரு சமூக ஆர்வலராக இந்த பகுதியிலே நல்ல பணியை செய்து வருகிறார்கள். அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் குறிப்பாக பாடகர் குழுவின் சார்பாகவும் அவர்களை மிக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அவங்களுக்காக ஒரு சிறிய பரிசை நாம் இப்பொழுது கொடுக்கலாம். இப்பொழுது தேவ செய்திக்கு ஆயத்தமாக யாரும் எழுந்து நின்று நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் என்ற பாடலை பாடுவோம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I thank Father Reverend Chandran and all this church people to give me an opportunity to share the word of a God. நான் சர்மன்ஸ் எடுக்கும்போது சில வசனங்கள் வந்து நான் நம்பர் மட்டும் தான் சொல்லுவேன். I will not go through it. நீங்கள் உங்களோட தமிழ் பைபிளை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிடலாம். Okay, so today the topic was given to me about a choir and the worship. எதுக்கு வேர்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. வேர்ஷிப்புக்குன்ட்டு ஒரு தனி தன்மை இருக்குது. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விதமான வேஸ் காட்கிட்ட நம்ம போகிறதுக்கு நிறைய விதமான வழிகள் சொல்லப்பட்டிருக்குது. அது ஃபாஸ்டிங்காக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், வர்ஷிப்பாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு நன்மைகள் பண்ணுறதா இருக்கலாம், பல விதங்கள். அதாவது there various way to go to God. ஆனால் one of the easiest way, கொஞ்சம் கஷ்டப்படாமல் நமக்கு கடவுள்கிட்ட போகணுன்னா ஈஸியஸ்ட் வே வந்து வர்ஷிப் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங் பண்ணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ரேயர் பண்ணுன்னா கொஞ்சம் லேசினஸாகவும் இருக்கும். வர்ஷிப் பண்ணால் வித் அ டான்ஸ், வித் சாங்ஸ், வித் அ கிளாப்பிங் நம்ம ரொம்ப சந்தோஷமாக கடவுள்கிட்ட போவோம். ஸோ வர்ஷிப் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே டு கோ டு காட். அண்ட் வர்ஷிப்பில் வந்து குதூகலம் இருக்கும், கொண்டாட்டங்கள் இருக்கும், செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், மக்களோட மைண்ட் செட் கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு ப்ரேயர்ஸ் அண்ட் ஃபாஸ்டிங். ஸோ வர்ஷிப் வந்து கடவுள் நமக்கு ஒரு ஈஸியான வழி அவரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ வர்ஷிப் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குமே நமக்கு போகணுன்னா ஆதியாகமம் 1வது சாப்டரில் கண்டிப்பாக போகணும். பிகாஸ் தேட்ஸ் அ கிரியேஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சிருஷ்டியை, ஹெவன் அண்ட் எர்த் எல்லாமே அவர் வந்து வார்த்தை மூலமாக தான் உண்டாக்குறாரு. எதுவுமே அது பூமியாக இருக்கட்டும், தண்ணி டிவைட் பண்ணுறதா இருக்கட்டும், டிவைன் லைட்டாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஒரே ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. எப்போ அவருக்கு மனுக்குலத்தை கிரியேட் பண்ணுமோ, மனுஷனை கிரியேட் பண்ணுமோ, he never said I command. அப்போ தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கன்சல்டன்சி எடுக்கிறாரு. let us make man. அதாவது லெட் அஸ்னா நம்ம ஹோலி ட்ரினிட்டியை நம்ம நம்புகிறோம். ஸோ ரிசர்ச் சேஸ் ஹோலி ட்ரினிட்டி இருக்காங்க, தெர் ஆர் அதர் பவர்ஸ். அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் இன் ஆர் லைக்னஸ். அதாவது என்னோட சாயல்லையும் நம்மளோட இமேஜஸ்லேயும் நம்ம வந்து மனுஷனை உருவாக்கலாம் அப்படின்ற அவர் வார்த்தையை சொல்லலை. அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு, கன்சல்ட் பண்ணுறாரு அண்ட் யோசிக்கிறாரு. தட் இஸ் வேர் த ஹியூமன் பீயிங் இஸ் ஸோ ஸ்பெஷல். ஏன்னா மனுஷங்களை அவர் சும்மா உருவாக்கலை, அவரோட பவர், அவரோட பிரெத் அப்போ தான் அவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதில் அவரோட சுவாச காற்றை ஊதுறாரு. ஸோ திஸ் இஸ் ரிட்டன் இன் சாப்டர் 1 and verse 26. லெட் us மேக் மேன் இன் ஆர் இமேஜ் அண்ட் லைக்னஸ். இமேஜ் அண்ட் லைக்னஸ் அப்படின்னா கடவுளோட எல்லா பவர்ஸுமே ஒரு மனுக்குலத்துக்கு, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கடவுள் மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாமா அப்படின்னா the answer is yes. நம்ம கடவுளை மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ வை? ஏன்னா இந்த வசனம் வந்து நமக்கு கடவுளோட லைக்னஸும் அவரோட இமேஜோட பவர்ஸ் அவர் வந்து கொடுக்குறாரு. அவர் திங்க் மட்டும் பண்ணல, அதுக்கப்புறம் ஹியூமன் பீங்கை பண்ணுறாரு. அதில் அவரோட பர்சனல் சுவாசத்தை ஊதுறாரு. வென் யூ ப்ரீத் யோர் பிரெத், எல்லாமே நமக்குள்ள எல்லா விஷயங்களுமே அது வந்து வெளியே வரும். ப்ரீதிங் ஹேஸ் அ பவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ப்ரீதிங் எக்ஸசைஸ் கூட பண்ணி நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் பிரெத் ஹேஸ் அ பவர் இன் இட். ஸோ மனுஷனுக்கு வந்து வார்த்தையால் அவர் உங்களை உருவாக்கல, அவங்களுக்குள்ள வார்த்தையை கடவுள் போடுறாரு. ஸோ வென் யூ ஸ்பீக் இட் ஹேஸ் அ பவர். வென் யூ வர்ஷிப் இட் ஹேஸ் அ பவர். வர்ஷிப்னாலே அதில் வந்து வேர்டுங்கிற ஒரு பாதி வார்த்தை அதில் வந்துடுது. ஸோ நம்ம வர்ஷிப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து வார்த்தையை வெளியே எடுக்கிறோம். ஸோ இட் ஹேஸ் அ இம்பேக்ட். எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ இம்பேக்ட். ஆராதிக்கும் போது எதுக்கு ரொம்ப அதிகமான வல்லமை கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். the God of all, the God of great heaven, the God of heaven and earth, the creator of heaven and earth. ஹெவன்னா ஒரு ஹெவன் மட்டும் இல்லை, பல மண்டலங்களிலுங்கும்போது பல மண்டலங்கள் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதோட க்ரியேஷனை நம்ம வந்து ஆராதிக்கும் போது நம்மளோட வார்த்தையில் ஒரு டிவைன் பவர் வருது, ஒரு தெய்வீக வல்லமை நமக்கு வந்து கிடைக்குது. அதனால தான் நம்ம ஆராதிக்கும் போது விசேஷமான கடவுளோட ப்ரெசன்ஸ் வருது. நம்ம எப்போவுமே எந்த மாஸ்க் போனாலும் ப்ரேயர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கலாம்,
இல்லைன்னா ஒரு சில விஷயம் நம்ம கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணுவோம். ஆனால் எப்போவுமே நம்ம அதை ஆரம்பிக்கும் போது வந்து வர்ஷிப்போடு தான் ஆரம்பிப்போம். எதுக்கு? பிகாஸ் இட் இஸ் அ ஈஸி ஆக்சஸ் டு பிரிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதாவது கடவுளோடைய ப்ரெசன்ஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம கொண்டு வரோம். ஸோ எந்த ஒரு ஷார்ட் மாஸாக இருக்கட்டும் இல்லை லாங் மாஸாக இருக்கட்டும், வர்ஷிப் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ மாஸ். அதாவது ஒரு வர்ஷிப் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே. வர்ஷிப்பை வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுவாங்க. பேருக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வர்ஷிப் பண்ணால் ஸ்வர மண்டலமே திறக்கணும் அப்படிம்பாங்க. இட்ஸ் அ மண்டலாஸ், இட்ஸ் ஒன் டொமினியன், இட்ஸ் ஒன் ரெல்ம், மியூசிக் ரெல்ம் சொல்லலாம். நீங்கள் வர்ஷிப்பில் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாருன்னா, ஒரு சங்கீதம் படித்தவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சங்கீதம் பண்ணினா மட்டும்தான் ஸ்வர மண்டலங்களை வந்து அவங்க திறக்க முடியும் அப்படிம்பாங்க. பட் கிறிஸ்டியானிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி படித்தாலும் சரி, எந்த வாய்ஸ் வச்சும் படித்தாலும் சரி, நமக்கு பாட தெரியலனாலும் சரி, நமக்கு சங்கீதம் தெரிலனாலும் சரி, நம்மளோட வார்த்தைகள் வந்து அந்த கரெக்டான அலைன்மெண்ட்டில் இல்லைனாலும் சரி, நமக்காண்டி ஸ்வர மண்டலங்கள் திறக்கப்படும். தட் இஸ் அ பவர் ஆஃப் அ வர்ஷிப் வென் யூ வர்ஷிப் வித் அ வேர்ட், வித் த நேம் ஆஃப் அ காட். ஸோ எப்போவுமே நம்ம கடவுள் வந்து தெய்வீகமான கடவுள். அவர்கிட்ட இருக்கிறது வந்து தெய்வீக வெளிச்சம். தெய்வீகத்தை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா மண்டலங்களும் திறந்து கடவுள் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களில் வந்து ஊற்றுறாரு. ஸோ திஸ் இஸ் ஒன் பவர் ஆஃப் வர்ஷிப். நவ் லெட்ஸ் கெட் இன் டு ஒன் மோர் ஆஸ்பெக்ட். இந்த வர்ஷிப் பண்ணுறது வந்து கொயர் குரூப் நிறைய சில்ட்ரன்ஸ் அவங்களோட டைமை டெடிகேட் பண்ணுவாங்க. நானும் இது நிறைய சர்ச்சஸில் பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் ஆல்சோ லைக் அவங்களோட சில்ட்ரன் வந்து கொயரில் வந்து டெடிகேட் பண்ணுறது அண்ட் சாங்ஸ். அவங்க கூட சொன்னாங்க ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து தே ட்ரெயின்ட் தெம் செல்ஃப். ஸோ வாட் இஸ் இட்? நீங்கள் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எதுக்கு கொயர் சர்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, கடவுளுடைய ஆர்ச் ஏஞ்சல், அதாவது த பெஸ்ட் ஏஞ்சல்ஸ், ஆர்ச் ஏஞ்சல்ஸ் வந்து செருபிம்ஸ் அண்ட் செராஃபிம்ஸ், இன்னுமே ஒரு 12 பேர் இருக்கிறாங்க ஆர்ச் ஏஞ்சலில். கேப்ரியல், மிக்கல், ஒரியல் அண்ட் தெர் ஆர் வேரியஸ் ஏஞ்சல்ஸ். ஆனால் த்ரோன் ஆஃப் காட், கடவுளுடைய த்ரோன்னு சமாளித்து ப்ரெசன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் என்னதுன்னா செருபிம்ஸ் தான். செருபிம்ஸ் அது கூட நீங்கள் இன்னைக்கு ஒரு லைனில் சொன்னீங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்ட்டு. அப்போது செருபிம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெவலேஷன் 4 எழுதியிருக்கு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், லார்ட் காட் ஆல் மைட்டி அப்படின்ட்டு அவங்க படிக்கிறாங்க. ஸோ கொயர், டோன்ட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் கொயர். நெவர் அண்டர் எஸ்டிமேட் உங்களோட வர்ஷிப்போட பவர்ஸை என்றைக்குமே நீங்கள் வந்து குறைவாக நினைக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, வர்ஷிப்னாலே அது சரியாக போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. வர்ஷிப்னாலே நம்ம வந்து கடவுள் மேலே இருக்க விசுவாசத்தினால தான் நம்ம பாட்டை படிப்போம். அந்த விசுவாசம் வந்து குறையவே கூடாது வர்ஷிப் பண்ணும்போது. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வர்ஷிப் பண்ணும்போது கடவுளோட பல விதமான ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸ், ஸ்பிரிச்சுவல் டொமினியன்ஸ் வந்து ஓப்பன் ஆகப்படுது. அங்கே இருந்து ஈவில் ஸ்பிரிட்ஸை கண்ட்ரோல் பண்ணி மக்களுக்குன்னு கடவுள் வந்து ஆசீர்வாதத்தை ஸ்வர்க்கத்திலிருந்து ஊற்றுறாரு. ஸோ இதோட வந்து ஸ்வர்க்கத்துக்கும் இங்கேயும் வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் என்னென்னா செருபிம்ஸ். அது வந்து த்ரோன் ஆஃப் காட், அதாவது கடவுளோடைய சிம்மாசனத்தையே அது வந்து பாதுகாக்குது. அண்ட் ஃபுல் டே அங்கே வந்து பிரேஸ் அண்ட் வர்ஷிப் இருக்கும், ஹோலி 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 லார்ட் காட் ஆல் மைட்டி அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் thousands ஆஃப் ஏஞ்சல்ஸ், thousands ஆஃப் செருபிம்ஸ். செருபிம்ஸ்ங்கிறது வந்து ஒரு 6 wing கிரியேச்சர்ன்ட்டு எசேக்கியல்லையும் சொல்லப்பட்டிருக்குது, அதே போல் வந்து வெளிப்படுத்துதல்லையுமே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த செருபிம்ஸ் வந்து ஹையர் ரேங்க் ஆஃப் ஏஞ்சல். ஸோ நீங்கள் வந்து சர்ச்சில் வர்ஷிப் பண்ணும்போது, ஸ்பெசிஃபிக்லி கொயர் குரூப், யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபீல் தட் we are worshipping a God and the majesty of a God and the throne of God வந்து நீங்கள் வர்ஷிப் பண்ணுறீங்க. எது ஸ்வர்க்கத்தில் செருபிம்ஸ் பண்ணுறாங்களோ அது நம்ம சர்ச்சில் வந்து கொயர் குரூப் பண்ணுறாங்க. ஸோ we all should respect the choir children. அஃப்கோர்ஸ் நம்ம சர்ச் வந்து எப்போவுமே கொயர்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஸ்டில் அவங்களுக்கு அவங்களோட பவர் தெரியணும். அதனால தான் நான் இன்னைக்கு வந்து இந்த ஏஞ்சலிக் ரெல்ம் பற்றியும் நான் உங்களுக்கு சொன்னேன். you are equal to a cherubims on the earth and God bless the choir group. இனி நம்ம ஒரு சில பவர்ஸ் ஆஃப் அ வர்ஷிப் பார்க்கலாம். அதாவது வர்ஷிப்க்கு என்ன வல்லமைகள் இருக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்,
நீங்கள் கிரானிக்கல் 2வது நாளாகமம் 20வது நீங்கள் சாப்டர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வார் எடுக்கப்படுது. ஜெயஷபத் அந்த வார் ஜெயஷபத் கிங்க்கு அகெயின்ஸ்ட் அந்த வார் எடுக்கப்படுது. ஸோ வர்ஷிப்க்கு இன்னொரு வேர்டு நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, இட் இஸ் நாட் வர்ஷிப், இட்ஸ் அ வார்ஷிப். யூ ஆர் டூயிங் அ வார். நம்ம வந்து எப்போல்லாம் வர்ஷிப் பண்ணுறோமோ கடவுளோட ஏஞ்சல்ஸ் வந்து இறங்கி ஈவில் ஸ்பிரிட்டை வந்து வார் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இஸ்ரேலுக்கு வந்து வர்ஷிப் பண்ணக்கூடிய பல நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி ஜூவிஷ்காரங்க வந்து கடவுளோட வர்ஷிப் அவங்க தான் நிறைய, நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ்னாலும் ஜூவிஷோட ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து வர்ஷிப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் அ ஜூ. அதனால அண்ட் ஜீசஸ் கிரைஸ்டுக்குன்ட்டு பல வல்லமைகள் இருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்த பிறகு ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகப்பட்டது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு அந்த பவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் 2வது நாளாகமம் 20வது சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாடு, அமோனியர், மொபாய்ட்ஸ், மோபியர், வேற மவுண்ட் சியர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரியருங்க 3 நாட்டு ஜெயஷபத்தை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு ஜூடா ராஜ்யத்தின் ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. இஸ்ரேலில் ஜூடாக்கு ஒரு இதில் லைனேஜில் இருந்து அவர் ராஜாவாக இருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் வந்து அவருக்கு என்ன பண்ணணுன்ட்டே தெரில. 3 பெரிய மகா மோபியர், தே ஆர் குட் இன் வார். அமோனைட்ஸ் வெரி குட் இன் வார், ஸ்பெஷலைஸ்ட் இன் வார். அதே மாதிரி மவுண்ட் சியர்ஸ் வந்து இவங்க வந்து மலை ஓரத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் கெட்டி மலையில் வந்து வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ மலையை அந்த காலத்தில் வந்து மலையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வார் பண்ணுறதுல ரொம்பவே வல்லமையாக இருப்பாங்க. ஸோ இந்த மூணு ராஜாவும் மொத்தமாகவே ஒரு இஸ்ரேலை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் லெவலில் யோசிச்சோன்னா தட் இஸ் இம்பாசிபிள். ஒரு ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யத்தை அட்டாக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கும்போது 3 ராஜ்யமும் ஒரு ராஜாவை அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே ஒரு டஃப்பான விஷயமா இருந்தது. ஸோ நீங்கள் 21வது வசனத்தில் அவர் வந்து கன்சல்ட் பண்ணுறாரு லிவைட்ஸை. நான் என்ன பண்ணுறது, என் மேலே வந்து வார் வரப்போகுதுன்ட்டு ஜெயஷபத்துக்கு மெசேஜ் கிடைக்குது. தென் தே சேஸ், sing to the Lord to praise him for the splendor of his holiness, as they went at the head of the army saying, give thanks to the Lord for his loves endures forever. அவங்க வாரை ஜெயிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாலே அவங்க நன்றி கொடுத்துட்டாங்க கடவுளுக்கு. ஸோ இது வந்து விசுவாசத்தில் அவங்க ஒரு வர்ஷிப் பண்ணாங்க, நாங்கள் கடவுளுக்கு நன்றியை கொடுக்குறோன்ட்டு. அந்த டைமில் அவங்க வார் ஜெயிக்கலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து அந்த வாரில் வெப்பன்ஸை வந்து ரெடி பண்ண மாதிரி இதில் தெரியல. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன்னோட ஆர்மியை நீ ரெடியாக வை அப்படின்ட்டு. எதுக்குன்னா கடவுள் பண்ணக்கூடிய வேலையை ஆர்மி பார்த்து தான், ஆர்மி தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க. இந்த விஷயம் வந்து ஏன்னா அவங்க தான் வெல் ட்ரெயின்ட், அந்த வாரில் என்ன நடக்குன்னு பார்க்கக்கூடிய கண்ணோற்று உள்ளவங்க வந்து ஆர்மி. ஸோ ஆர்மி வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஆர்மியை கடவுள் வந்து நிலைநாட்டு சொல்கிறாரு பர்டிகுலர் இடத்துல. ஆனால் ஆர்மிஸும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு கூட்டம் வர்ஷிப் பண்ணுது. திஸ் வர்ஷிப் வந்து நீங்கள் verse 21 பார்க்கலாம், கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் அண்ட் ஃபார் ஹிஸ் லவ் endures forever அப்படின்ட்டு. 22ல் இங்கே வர்ஷிப் பண்ண ஒரு விஷயம் கடவுள் பண்ணுறாரு. அது verse 22ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, as they begin to sing praise, the Lord set ambushes. ambushes இந்த வேர்டுக்கு அர்த்தம் நீங்கள் மீனிங்கை பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து விசேஷமான ஒரு சீக்ரெட் முறையில் பொசிஷனிங் பண்ணுறாரு வாரை. இவங்க வார் பண்ணல, இவங்க வாருக்கு ரெடி ஆகுறாங்க, ஆட்கள் ரெடி ஆகுறாங்க, வெப்பன்ஸ் இல்லை. பட் கடவுள் வந்து இங்கிலீஷ் பைபிளில் வந்து ஆம்பிஷியஸ் இந்த வேர்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காட் ஹேஸ் டுக் அ சீக்ரெட் வார். இங்கே வர்ஷிப் நடக்குது, கடவுள் சீக்ரெட் வாரை ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் when the man of Judah came to a place, they overlooked the desert, and அங்கே எல்லாமே ஒன்லி டெட் பாடிஸ் தான் இருந்தது. ஸோ இந்த வாரை யார் நடத்துனா அப்படின்னு சொன்னால், இதை வந்து கடவுள் ரொம்ப விசேஷமாகவே இந்த வாரை நடத்தினார். அதனால எப்போல்லாம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பயம் இருக்குதோ, தடங்கள் இருக்குதோ, எப்படி பண்ணணுங்கிறது தெரியலையோ, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து வர்ஷிப் எடுக்கிறதோட யூ ஹாவ் டு சிட் இன் அ வர்ஷிப். இந்த வர்ஷிப்பை வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட பர்சனல் லைஃப்பில். எனக்கு வந்து சில டைம் ரொம்ப டைம் வெளியே இருக்கிறதுனால ஐ யூஸ் டு கெட் அ நர்வ்ஸ் பெயின். அப்போ நான் வந்து ரொம்ப வர்ஷிப் பண்ணி என்னோட ஃபுல் ஹீலிங் நான் வர்ஷிப் மூலமாக எடுத்தேன். ஸோ அதுக்கு விட்னஸ் வந்து நான் பர்சனலாகவே நான் யாருக்கும் அதை டெஸ்டிஃபை பண்ண முடியும்.
வர்ஷிப்பில் வந்து ஹீலிங் பவர் இருக்குது, டெலிவரன்ஸ் பவர் இருக்குது. இந்த இடத்துல கடவுள் ஜெஹோஷாஃபத்துக்கு என்ன பண்ணார்னா விடுதலை கொடுத்தாரு. 3 கிங்ஸையும் ஒரே டைமில் அவர் அழிச்சாரு. அண்ட் 3 கிங்டம் அழிச்சு டெட் பாடிஸ் மட்டும் தான் தெரியுது. அப்போ தான் ஆர்மி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே வந்து டெட் பாடிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன். கடவுள் வந்து வர்ஷிப் மூலமாக விடுதலை கொடுக்குற ஆண்டவர். எங்கெல்லாம் விடுதலை இல்லையோ நம்ம எப்போவுமே ரிசர்ச் பண்ணணும். எனக்கு எந்த இடத்துல எனக்கு விடுதலை தேவை, எனக்கு எந்த இடத்துல நான் மாட்டிட்டு இருக்கேன், ஏன் என்னால் முன்னேற முடியல, எந்த பாகத்தில், எந்த படிப்பில், எந்த ஏரியாவில், எந்த சப்ஜெக்ட்ஸில் நான் வீக்காக இருக்கிறேன். சப்ஜெக்ட்னா படிக்கிற சப்ஜெக்டை சொல்லலை, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது ப்ரேயர் லைஃபாக இருக்கலாம், அது டெவலப்மெண்ட், நம்ம மைண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம். ஸோ எவ்ரிவேர் வர்ஷிப் இஸ் யூஸ்ட் ஃபார் டெலிவரன்ஸ். விடுதலை உங்களுக்கு வேணுமா, கண்டிப்பாக வர்ஷிப் பண்ணுங்க. நவ் செகண்ட் திங் இஸ், நம்ம கிங் டேவிடை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி தான் அது. சவுலுக்கு எப்போல்லாம் ஈவில் ஸ்பிரிட் வருதோ அப்போல்லாம் அவர் கிங் டேவிடை கூப்பிட்டு விடுறாரு வர்ஷிப் பண்ணுறதுக்கு. ஈவில் ஸ்பிரிட் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, சவுலுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இல்லை, ஈவில் ஸ்பிரிட் வரும்போது வந்து டார்மெண்ட் பண்ணுது. என்னது டார்மெண்ட் பண்ணுதுன்னா மைண்டு, சிந்தனையை டார்மெண்ட் பண்ணுது. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் வந்து உடம்புல இல்லை, வெளியே இல்லை, மனசுல தான் ப்ராப்ளம், மைண்டில் தான் ப்ராப்ளம். மைண்ட் செட் இஸ் அ ப்ராப்ளம், மென்டல் டெவலப்மெண்ட் இஸ் அ ப்ராப்ளம். யாருமே நமக்கு ப்ராப்ளமே பண்ண மாட்டாங்க, மைண்டு பேசிட்டு இருக்கோம், அவங்க தான் நமக்கு ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, டெய்லி மைண்டு பேசும். நாளைக்கு இப்படி ஆயிட்டுனா, நாளைக்கு அப்படி ஆயிட்டுனா, நாளைக்கு நம்ம சேர்க்க முடியல, நாளைக்கு இன்செக்யூரிட்டி. அது கடவுள் பேசலை, தட்ஸ் அ டார்மெண்டிங் ஆஃப் அ மைண்ட். இன்னைக்கு நிறைய பேர் சைக்கோபேத்ஸ், சோஷியோபேத்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் ஆட்டிடியூட்ஸ் ப்ராப்ளம், எல்லாமே டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, எவ்ரி ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு மைண்ட். மைண்டை கவனிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஈஸியாக நீங்கள் கவனிக்க முடியும் அப்படின்னா, ஈஸியாக நீங்கள் அதை செட் ரைட் பண்ண முடியும்னா, அதுக்கு ஒரே ஈஸியான வழி என்ன அப்படின்னா அது வந்து வர்ஷிப் தான். நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சாமிஸ்ட் வந்து பாட்டு சவுலுக்கு படிக்கிறாரு. சவுலுக்கு வந்து டார்மெண்டிங் அப்படின்ட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. டார்மெண்ட்னா மைண்ட் என்ன பண்ணணும்னு தெரில, கோபம் வருது, இல்லை சிந்தனைகள் வருது, பயம் உள்ள சிந்தனைகள் வருது, அப்போ அது வந்து டார்மெண்ட் பண்ணுது. அங்கே ஈவில் ஸ்பிரிட் வருது, அப்போ தான் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வந்து அவருக்கு சரி பண்ணுது. ஸோ வென் யூ வர்ஷிப், இந்த வசனத்தில் நீங்கள் 3 விஷயம் பார்க்கலாம். ஒன் இஸ் ஈவில் ஸ்பிரிட் டார்மெண்ட் பண்ணுது. எப்படி டார்மெண்ட் பண்ணுதுன்னா உடல் ரீதியாக இல்லை, மனசு ரீதியாக. இன்னைக்கு 95% ஆஃப் த பீப்புளுக்கு உடல் ரீதியாக வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனே மாத்திரை வாங்கி போட்டுக்கிடுவேன். என் மனசு என்ன சொல்லுதுங்கிறது என்னால் வெளியே சொல்ல முடியாது. ஐ எம் கெட்டிங் இன் டு அ ட்ரபிள், எங்ஸைட்டி, டிப்ரெஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரே ரெமெடி வேணும்னா அது வந்து வர்ஷிப் தான். கைத்தட்டி பாட்டு பாடி கடவுளை ஆராதிங்க. சிலவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் உண்டு, கடவுள்கிட்ட போய் கஷ்டம் உள்ள பாட்டை படிப்பாங்க. அது நிறைய சாங் வந்து கஷ்டப்பட்ட நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டைமிங் சாங்ஸ்ன்ட்டு ஒன்று உண்டு, அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பாட்டு படிப்பாங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. கடவுளை ஆராதிக்கும் போது கடவுளை மட்டும் ஆராதிங்க. நீர்தான் பரிசுத்தர், வல்லவர், நல்லவர் அப்படின்னு ஆராதிங்க. உங்கள் கஷ்டத்தை போய் சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருக்காதீங்க. ஸோ வென் யூ worship him with a celebration, worship him with a very good voice, God will release the blessings from heaven to you. So evil spirit, அதாவது தீய ஆவி, பைபிளில் அசுத்த ஆவி ஒன்று இருக்குது, தீய ஆவின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தீய ஆவி இஸ் அ டிஃபிகல்ட்டி, நாட் இன் பாடி, நாட் அரவுண்ட் தெம், within the mind. So always pray to God and worship. மைண்டில் கை வச்சு, தலையில் கை வச்சு, மனசில் கை வச்சு ப்ரே பண்ணுங்க. எனக்கு மனசில் வர்ற அத்தனை குழப்பங்களும், அத்தனை வார்த்தைகளும், அத்தனை இன்செக்யூரிட்டிஸும், அத்தனை பயமும் நகரட்டும் அப்படின்ட்டு இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு ப்ரே பண்ணும்போது எல்லா மக்களுக்கும் மனசுக்காண்டி ப்ரே பண்ணுங்க. இன்னைக்கு ப்ராப்ளம் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இல்லை, இட்ஸ் அ மென்டல் சேலஞ்ச். ஸோ இது ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொன்று எஃபெசியன் 6:12. எப்போவுமே நம்ம சொல்லுவோம் நம்மளோட எந்த ஒரு ஸ்ட்ரகலுமே மாம்சத்தில் இல்லை, ஆவியில் தான் இருக்குது. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார். நம்ம ஜெபிக்கும் போது
என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவல் ரெல்மை ஓப்பன் பண்ணுறோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கடவுள் வந்து சாப்டர் 1 ஜெனசிஸில் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையுமே சுதந்திரித்து கொள் அப்படிங்காரு. என்னதில் சுதந்திரித்து கொள் அப்படிங்கன்னா, மச்சங்களையும் வானத்துக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும், அதுவும் இந்த பாட்டில் வந்து அவங்க சொன்னாங்க, they have read this in the song. ஸோ எல்லா விதமான இதையுமே சுதந்திரித்து கொள் அப்படின்ட்டு. அதனால நம்ம எல்லா மீனையும் பிடிக்க போகிறது இல்லை, அதனால எல்லா இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறது இல்லை. ஆனால் மேனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளெஸிங் கடவுள் கொடுத்தது என்னன்னா, டேக் அ டொமினியன், சுதந்திரித்துக்கொள். எப்படி சுதந்திரித்துக்கொள்ள? வானத்துக்கு மேலே இருக்க ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், அதுக்கு நமக்கு டொமினியனுக்கு பவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நமக்குள்ள கடவுளோட மூச்சு இருக்குது, டைரக்ட் மூச்சு, நாட் இன்டைரக்ட். ஸோ இட்ஸ் அ டைரக்ட் பிரெத் ஆஃப் காட். அதே மாதிரி தண்ணியை கண்ட்ரோல் பண்ணணுமா? உண்மையிலே அப்படி பண்ணுனாங்க கண்ட்ரோல். மோசஸ் ரெட் சி அவர் உடைச்சி டிவைட் பண்ணினாரு. ஸோ தண்ணியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து மோசஸ்க்கு இருந்தது. ஏன்னா அவர் ஸ்பிரிச்சுவலி அந்த தண்ணி மேலே ஒரு டொமினியன் எடுத்துக்கிட்டாரு. ஒரு சிலவங்க எலைஜா சொர்க்கத்தையே அடைச்சி வச்சுக்கிடுவார், மழையே வராது 3 வருஷத்துக்கு. அவங்களுக்கு வந்து என்ன இருந்துன்னா, டொமினியன் இருந்து. அவங்க வர்ஷிப், அவங்களும் கிரேட் ப்ராஃபிட்ஸ். அவங்க பேசுனாலே ஸ்வர்க்கமே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெயிட் பண்ணும், அவங்க பேசுறதுக்காண்டியே ஸ்வர்க்கம் வெயிட் பண்ணும். ஓகே நீ அடைக்கணும்னு சொல்லிட்டியா, ஐ வில் க்ளோஸ் த ஹெவன். மக்களுக்கு தண்ணி கிடைக்கல, அது ரெண்டாவது விஷயம். ஒரு ப்ராஃபிட் பேசுகிறாங்க, பவர் ஆஃப் வேர்ட்ஸ், பவர் ஆஃப் வர்ஷிப். ஸோ வென் யூ ஸ்பீக், வென் யூ வர்ஷிப், ஸ்வர்க்கம், வானங்களுக்கு மேலே உள்ள பல விஷயங்கள், அதே மாதிரி பூமிக்கு அடியில் இருக்க பல விஷயங்கள் எல்லாமே அது உங்களுக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணும், உங்களுக்காண்டி ஒர்க் பண்ணும், உங்களுடைய சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்காண்டியே அது வந்து ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஜெரிகோ வால், இது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, ஐம் நாட் மச் கெட்டிங் இன் டு இட். அதில் கூட அவங்க வந்து ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப், அதாவது அவங்க ஷவுட் பண்ணுறாங்க. அதில் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க கடவுள், 6 நாள் நீ ஒரு டைம் யூ டூ அ ரவுண்ட் ஒன்ஸ் ஃபார் 6 days, அந்த 7th day வந்து 7 time நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் ப்ளோ த ஹார்ன், ஷவுட் டு த லார்ட் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மதில்கள் வந்து கீழே வரல, அவங்க ஷவுட் பண்ணுறாங்க. அந்த வாய்ஸ் ஆஃப் வர்ஷிப், நம்ம வர்ஷிப் பண்ணும்போது நம்ம கூட வந்து ஒரு டிவைன் பவர் இருக்குது, ஒரு ஏஞ்சலிக் ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு கர்த்தரின் ஆவி இருக்குது, பரிசுத்தன் ஆவி இருக்குது. ஸோ நம்ம பேசும்போது, நம்ம வர்ஷிப் பண்ணும்போது வந்து யாருமே நம்ம ஒத்தையில் தான் இருந்து வர்ஷிப் பண்ணுறோம்லாம் நினைக்க முடியாது. நீங்கள் வர்ஷிப்பு கடவுளோட சன்னிதானத்தில் உட்காரும் போதே எல்லா விஷயமும் ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு செட் ஆயிரும். படிக்கிறதுக்கு அப்புறம் இல்லை, நான் கடவுளை வர்ஷிப் பண்ண போகிறேன், அந்த டைம்லே ஏஞ்சல்ஸ் ஆர் ரிலீஸ்ட், ஸ்பிரிச்சுவலி யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ரிலீஸ்ட். ஆனால் அதை சில டைம் உட்காந்துட்டு எந்திரிச்சு பாதியில் போவாங்க, அங்கே கொஞ்சம் பிரச்சனை உண்டு. ஏன்னா பை த டைம் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் பீங் ரிசீவ்ட், யூ காட் அவுட் ஆஃப் இட். சிலவங்க வந்து வர்ஷிப்புக்குன்னு உட்காந்துட்டு போய் கடவுள்கிட்ட போய் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் சில டைம் நானும் ஒன்று உண்டு, ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்வர்க்கத்தின் ஆசீர்வாதம் வரும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த ஸ்வர்க்கத்தின் ஆசீர்வாதம் வரும்போது நம்ம வந்து கடவுளை துக்கப்படுத்திருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த போர்ஷன், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கீழே வராமல் போயிடுது. ஸோ வென் யூ சிட் ஃபார் அ வர்ஷிப், அதுக்கு முன்னாலே ஒரு மைண்ட் செட்டை ட்ரெயின் பண்ணுங்க. இல்லை நான் கடவுள்கிட்ட போகிறேன், நான் கடவுளோட சன்னிதானத்தில் போகிறேன், கடவுள் எனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, எனக்கு இதுக்கு மேலே நான் வல்லமையில் மட்டும்தான் நடப்பேன் அப்படின்ட்டு. வர்ஷிப்னாலே வல்லமை தான், ஆராதிக்கிறதே நம்ம வல்லமை வாங்குறதுக்கு தான். ஸோ எப்போல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ கடவுளை, அந்த டைமில் சர்டன் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆர் செட் ஃபார் யூ. உங்களோட ஆசீர்வாதம் கிட்டத்தட்ட இல்லை, கொடுக்கப்படும். ஸோ எப்போல்லாம் வர்ஷிப் பண்ணுறோமோ, என்றைக்குமே நீங்கள் தனிமெண்ட் மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம், உங்களோட எந்த ஃபியராகவும் இருக்கலாம். பட் when you worship, you have angels around you, you have a presence of God, you have a Holy Spirit. இன்றைக்கி கொடுக்குற மெசேஜ் நான் நேற்று ராத்திரி 11 மணிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபுல் டே பிஸி. சாயந்தரம் ஃபாதர் ஃபோன் போட்டாங்க, நான் சொன்னேன் இனி தான் நான் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. 10 o'clock அப்புறம் தான் உட்காந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் காட் இட் ரெடி அண்ட் இது சரியாக இருக்குமா என்னன்னு தெரில, எனிவே ரெடி பண்ணிவிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா எல்லா பாட்டில் இருக்க அத்தனை வேர்சஸுமே நம்ம ரெடி பண்ணது தான். ஸோ ஐ ஃபெல்ட் God has confirmed me. I might have worked very late.
இந்த ஜோஷுவோட மதில்களும் நீங்கள் படித்த பாட்டில் இருந்தது. பிறகு எஃபேசியன் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸும் அவங்க படித்த பாட்டில் இருந்தது. யோசுவாவோட பேரும் அவங்களோட பாட்டில் இருந்து, ஏன்னா ஜெரிகோ வால் கம்ஸ் இன் யோசுவா சாப்டர். ஸோ எல்லா விஷயமே கிட்டத்தட்ட அவங்க படித்த பாட்டில் இருந்தது. ஸோ நான் சாயந்தரம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட டெஃபினெட்லி இட் வாஸ் காட் ஹூ ப்ரிப்பேர்ட் இட். ஏன்னா நான் இங்கே வந்திருக்கும் போது எனக்கு எல்லா கன்ஃபர்மேஷனும் இவங்க பாட்டில் எனக்கு கிடச்சிட்டுக்கே, சரி இன்னைக்கு இதுதான் மெசேஜ் அப்படின்ட்டு. அதே மாதிரி கடைசியில் அந்த செருபிம்ஸை பற்றி நான் எழுதிட்டு இருக்கிறேன். அப்போ ரெவலேஷன்லேருந்து அதை நான் எடுத்தேன், வெளிப்படுத்துதல்லேருந்து. அப்போ ஹோலி 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 லார்ட் காட் ஆல் மைட்டி. நான் சொன்னேன் இது மெசேஜ் வந்து வெதர் இட் வில் பி ஸோ ரிலேட்டட் செட் ஆகுமா அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அந்த வார்த்தையுமே அவங்க வந்து வெளிப்படுத்துதலேருந்து யூஸ் பண்ணினாங்க. ஸோ வென் யூ சிட், இட் இஸ் நாட் யூ ஹூ ஒர்க், இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் விச் ஒர்க்ஸ். He know what is the message in the songs has been set here and he know what I have to prepare. இதே போல் ஒரு விஷயம் இதுக்கு முன்னாலே ஒரு மெசேஜில் ஆச்சுது. அப்போது நான் டொமினியன் பற்றி தான் நான் டாபிக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்டு அந்த மெசேஜ் வந்து தமிழ் சர்ச்சில் கொடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து ஒரு மனசில் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கேயும் போகும்போது இதே மாதிரி த சாங்ஸ் வாஸ் தேர். அந்த சாங்கில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அத்தனை மெசேஜும் அந்த சாங்கில் இருந்து. ஸோ இட் இஸ் நாட் தட் இட் இஸ் த காட், இட்ஸ் அ ஹோலி ஸ்பிரிட். நமக்கு ஒரு வேலை பண்ணணும், கடவுளுக்குன்னு பண்ணும்போது அந்த விடுதலைகள் அந்த வலிகள் எல்லாம் திறக்கப்படும். அந்த மெசேஜ் கூட கடவுள் தான் கொடுப்பாரு. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் யூ, டெலிவரன்ஸ், விடுதலை வேணுமா வர்ஷிப் பண்ணுங்க, ஹீலிங் வேணுமா வர்ஷிப் பண்ணுங்க, விதிகளை சேஞ்ச் பண்ணணுமா வர்ஷிப் பண்ணுங்க. யாபேஸ் பண்ணினார், அதே மாதிரி விதிகளே மாற்றி எழுதப்பட்டது. அதே போல் பல ஸ்வரமண்டலத்தில் திறக்கணுமா வர்ஷிப் பண்ணுங்க. ஈஸியஸ்ட், பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வர்ஷிப் தான். ஸோ ஐ பிளெஸ் யூ ஆல். ஐ ப்ரே to God to deliver you from all the problems, and I thank you for giving me an opportunity to share the word of a God. God bless you all. Thank you. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு சிறப்பான செய்தியை கொடுத்த அருமையான அட்வொகேட் பிரிசில்லா சாமுவேல் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த திருச்சபையில் அவர்கள் ஆராதனையில் கலந்து கொள்வார்கள். ஒரு நாள் இல்ல சந்திப்பிற்கு நான் சென்றிருந்த போது ஆரைக்காலனி எனக்கு புதுசு தெரியாது. அப்பொழுது அவர்களுக்கு ஃபோன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே போய் இறங்கும்போது பார்த்தா காரில் வெயிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. காரில் அதுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போய் நிறைய இடங்களுக்கெல்லாம் சுற்றி காட்டி அன்றைக்கு நல்ல ஒரு உபசரிப்பு. அன்றிலிருந்து இன்று வரை நல்ல ஒரு உறவை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக மும்பை ஹைகோர்ட்டில் அவங்க லீடிங் லாயராக இருக்கிறார்கள். பெண்களுக்கான பிரச்சனைகளில் அதிகமாக அவர்கள் வாதாடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்காக ஒரு இப்படி கிறிஸ்தவர்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் கோர்ட்டில் லாயராக இருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவர்களை பயன்படுத்த தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த வாரம் நம்முடைய திருச்சபையில் பிறந்த நாளை காண்கிறவர்கள் 4/7/2024 அன்று திருமதி பாமா செல்வகுமார் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அவர்களுக்கு இந்த முதிய ஆண்டு மிகவும் சிறப்பும் வளமும் நலமும் நிறைந்ததாயிருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அவர்களுக்காக நாம் ஒரு பாடலை பாடி வேண்டுதல் செய்வோம். பாடகருக்குள் எழுந்து நாம் பாடலை பாடுவோம். தனையோ கேருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கேருபை நித்தமுனை மோடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மோடி சூட்டினதுமன்றி, நியமதாக ஜீவனை என்னாலுமே தோதிப்பான்.
எங்கே காணையில் வாங்க வாங்க ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த வாரம் எங்களுடைய திருச்சபையில் பிறந்த நாளை காண்கின்ற அன்பு சகோதரி பாமா அவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை மும்பைக்கு கொண்டு வந்தீர். மும்பையில் கொண்டு வந்து இந்த திருச்சபையில் உம்மை ஆராதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த தந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அருமையான உம்முடைய மகள் பிறந்தது முதல் ஆண்டவர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஜீவன் சுகம் பலன் அனைத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். சிறு வயதாக இருந்தபோது, வாலிப வயது, ஏற்ற நாட்களில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை, குடும்ப வாழ்வு, குடும்பத்தின் பலனாக 2 பிள்ளைகள், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, படிப்பு, இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ தந்திருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய மகளை ஆசீர்வதியும், நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டு உங்களுடைய மகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்க கிருபை தாரும். தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில், திருச்சபையின் எல்லா காரியங்களிலும் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தாரும். நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக என்ற அந்த வசனத்தின்படி இன்னும் அதிகமான நன்மையை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ கிருபை தாரும். நம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள்: 1/7/2024, அதாவது நாளை காலை 5:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் அதிகாலை ஆராதனை, மாதத்தின் முதல் நாள் துவக்க ஆராதனை நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நாம் அறிந்தபடி நவம்பர் 8, 9 ஆகிய தேதிகளில் பிக்னிக் நமக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஒரு ஆளுக்கு 2500 ரூபாய் கோவா செல்லுகின்றோம். அதற்கான உங்களுடைய பெயர்களை நீங்கள் சீக்கிரமாக கொடுக்க, திரு சார்லஸ் அவர்களிடத்தில் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நீங்கள் எவ்வளோ வேகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ வேகமாக நம்ம டிக்கெட் புக் பண்ணிடுவோம். காசு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். அதே போல் நம்முடைய திருச்சபையின் சபை நாள் வருகின்ற 18/7/2024 அன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். திருச்சபை சபை நாளுக்கென்று ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் பாஸ்டேட் கமிட்டியில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் திரு யோவான் அவர்களிடம் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 1000 ரூபா மட்டும் இல்லை, நீங்கள் அதிகமாகவும் கொடுக்கலாம். 10,000 ரூபா கொடுக்கலாம், 20,000 ரூபா கொடுக்கலாம். திருச்சபைக்கென்று நீங்கள் எவ்வளவு உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுகிறாரோ அதன்படி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஒரு நாள் குடும்ப தியானம், அதாவது ஃபேமிலி ரிட்ரீட் நம்முடைய திருச்சபையில் வைத்து நடைபெறும். மிகவும் சிறப்பான நல்ல செய்தியாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் அறிவித்தது போல குடும்பத்தின் தலைவர்கள், கப்பிள்ஸ் மீட்டிங் தனியாக நடக்கும், யூத் மீட்டிங் தனியாக நடக்கும், சண்டே ஸ்கூல் மீட்டிங் எல்லாம் தனித்தனியாக நடக்கும். அந்த நாளில் நல்ல இயற்கை சூழலை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேலே நிறைய கேம்ஸ் வச்சுருக்கிறோம், குடும்பமாக தனித்தனியாக. அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு நல்ல சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். நல்ல ஒர்ஷிப் டீம், ஆராதனை நடத்துவதற்கு ஒர்ஷிப் டீம் உண்டு. நிறைய செய்தியாளர்கள் வருகிறார்கள். மிகவும் சிறப்பாய் அந்த நாள் ஒழுங்கு செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலை உணவும் மதிய உணவும் நமக்கு இங்கே உண்டு. ஆகவே அன்பான திருச்சபை மக்களுக்கு ஒரு வேண்டுகோள்: நீங்கள் யாராவது ஒரு ஆள் காலை உணவு, மதிய உணவுக்காக ஒரு ஆள் ஒருவேளை கொடுக்க முடியவில்லை என்றால் பலராக இணைந்து நீங்கள் மதிய உணவுக்கான அந்த தொகையை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் ஏவினால் நீங்கள் அதை சீக்கிரமாக போதகருக்கு தெரியப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிக்னிக்கில் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது அங்கே சில டிக்கெட் அப்படி இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் சின்ன குழந்தைகளுக்கு இல்லை, 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கா, அது 5 கீழே 2 வயதிலிருந்து 5 வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் அதை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே நீங்கள் அதை மனதில் வைத்து சீக்கிரமாக உங்களுடைய பெயர்களை கொடுக்க கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு மிகவும் சிறப்பான நாள். நீங்கள் வரும்போது எல்லாருடைய கண்களும் அப்படியே நான் பார்த்தேன், சிலரை இல்லை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். ஏன்னா பாடகர் குழு மிகவும் அழகாக அலங்கரித்து இல்லையா, நல்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு மிகவும் சிறப்பாய் நல்ல ஆராதனை நடத்தினார்கள்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, திருச்சபையிலே அருமையான செய்தியாளர் சொன்னது போல் திருச்சபையில் ரொம்ப முக்கியமான ஒன்று பாடகர் குழு. எந்த சர்ச்சில் பாடகர் குழு நல்லா இருக்கோ ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஊழியத்தில் நாங்கள் அந்த பாடகர் குழுவிற்கு ரொம்ப கவனம் செலுத்துவோம். இப்போ நம்ம சர்ச்சில் அழகான ஒரு பாடகர் குழு இல்லை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். மிகவும் அழகாக பாடினார்கள். இப்போ எல்லாம் யாருமே அவங்கள லீட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது, எல்லாருமே நல்லா பாடுறாங்க. நல்லா பாடுகிற பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். பாருங்கள் என்ன அழகாக பாடகர் குழு உட்காந்துருக்காங்க இல்லை, இன்றைக்கி நல்ல யூனிஃபார்ம். ஸோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக பாடகர் குழு கன்வீனர் திருமதி முத்துசெல்வி கந்தசாமி அவர்களை நான் பாராட்டுகிறேன். நம்ம எல்லாமே சொல்கிறதெல்லாம் ரொம்ப கேட்டு அவங்களும் வந்து எதுனாலும் பாஸ்டரோட பேசி நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய ஆலோசனைகள் மிகவும் அழகாக செய்கிறார்கள் உற்சாகத்தோடு. ஸோ அவர்களை நான் அன்போடு பாராட்டுகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். பாடகர் குழு இசைக்கின்ற பிள்ளைகள் ரெய்னி, ஜெனிஃபர், ஜோ பல நேரங்களில் ரொம்ப அழகாக அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வீட்டில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய இருக்குது. ஆகவே அந்த பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவருடைய எதிர்காலத்தை மிகவும் சிறப்பாய் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அருமையான பிள்ளைகளையும் பலப்படுத்துவார். அதே போல் பாடகர் குழுவில் இருக்கிற எல்லாரையும் இல்லை எல்லாரையும் நான் சொன்னேன். இப்போ ஆண்கள் சைடில் உண்மையாட்டே பாராட்டணும். இப்போ 4 பேர் இருக்காங்க, அழகாக ரொம்ப அழகாக இருக்குது. அருமையான ஆண்கள் ரமேஷ் சார், சகோதரர் யோவான், சகோதரர் தேவராஜ், சின்ன சகோதரர் மூடி மறைக்கிறான் கண்ணை, சகோதரர் ஜான்சன் நான் பாராட்டுகிறேன். மற்றும் எல்லாருக்கும் பாடகர் குழு அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாருக்கும் பெயர் சொல்லணும், இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. இன்றைக்கி லீட் பண்ண திருமதி கனகராணி ரமேஷ் அவர்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தராக சொல்கிறேன், பாஸ்டரம்மா, சகோதரி திவ்யா அவர்கள், ஜாக்குலின், அப்புறம் சோஃபியா, மெர்சி சோஃபியா, ஜெனிஃபா, சாக்சி, இவன் பேர் தெரியும் பார்க்குறான், ஜாஸ்மின், எல்லா பிள்ளைகளும் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நல்ல அழகாக பாடினார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருமையான பிள்ளைகள் நம்மோடு ஆண்டோடைய ஆலயத்தில் அவர்கள் பிரகாசிக்கிறதற்காக நன்றி சொல்கின்றேன். இந்த நாளில் நமக்கு மிகவும் சிறப்பாக அழகான எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணி இனி நமக்கு யூடியூப்பில் போட்டு தருகிற அன்பு தம்பி பிரதீஷ் அவர்களுக்கு காலையில் நான் வரக்கு முன்னாடியே நான் ஒன்றுமே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். பட் நேற்றுக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன், பட் நான் மறந்துட்டேன். நேற்று ரொம்ப பிஸி, அதனால் மறந்து போச்சு. ஆனாலும் தம்பி காலையில் சீக்கிரம் வந்து எல்லாம் செட் பண்ணி அழகாக பண்ணுற அன்பு தம்பிக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ப்ரொஜெக்டர் இயக்கி கொண்டிருக்கிற த கிரேட் சாமுக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி திரளாய் வந்திருக்கிறீர்கள், உங்கள் யாவருக்கும் நன்றி. ஆலய ஆராதனை முடிந்த பின்பு நமக்கு ஒரு காலை உணவு இருக்கிறது, அதை பாடகர் குழு நமக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே பாடகர் குழுவை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி வேறு ஆராதனை எதுவுமே கிடையாது, நம்ம ஆராதனை. அதனால தான் இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கிறது. நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கலாம், முடிய போகுது, சீக்கிரம் நம்ம முடிச்சிருவோம். நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனை 302வது பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று படைப்போம். கீர்த்தனை 302வது பாடல், ஆனந்தமே ஜெயா ஜெயா என்ற பாடலை நாம் எழுந்து பாடுவோம்.
ஆராதனை வல்லமை மிகவும் சிறப்பானது. வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் வார்த்தையால் படைத்த ஆண்டவர் மனிதர்களாக எங்களை உருவாக்கும் போது கரத்தின் கிரியை செய்கின்றீர். நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீர் இப்படி செய்கின்ற உடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், அவருடைய வாழ்வில் பலவிதமான போர்கள் வரும்போது ஆண்டவரை ஆராதிக்க பாடகர் குழுவை நிறுத்தினார். அவருடைய ஆராதனையின் வழியாக ஆண்டவர் யுத்தம் செய்தீர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் வாழ்வில் பல நேரங்களில் மன போராட்டங்கள் வரும்போது, நாங்கள் சோர்ந்து போகின்ற வேளைகள், பலவீனமான நேரங்கள், எங்களால் இந்த இடத்தை கடக்க முடியவில்லை என்று நாங்கள் சிந்திக்கும் வேளைகளில் உம்மை ஆராதிக்கும் போது நீர் எங்களுக்கு விடுதலையை தருகின்றீர், எங்களுடைய பலவீனங்களை மாற்றுகின்றீர், உள்ளத்தில் சமாதானத்தை தருகின்றீர், சந்தோஷத்தை தருகின்றீர். நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய திருச்சபையில் தந்திருக்கிற பாடகர் குழுவிற்காக நன்றி ஆண்டவரே. இதில் அங்கம் வகிக்கின்ற எல்லாரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்க, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த பாடகர் குழுவிற்காக நன்றியோடு துதிக்கின்றோம். பாடகர் குழு கண்ணினருக்காக, பாடகர் குழுவில் இசை செய்கின்ற பிள்ளைகளுக்காக, பாடகர் குழுவில் பாடுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடங்களில் உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். பிள்ளைகளுடைய படிப்பில் கூட எதிர்காலம் மிகவும் செழிப்பாயிருக்க கிருபை தாரும். இன்றைக்கு சிறப்பு செய்தி கொடுத்த அருமையான அட்வொகேட் பிரிசில்லா சாமுவேல் அவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகளை மும்பை ஹைகோர்ட்டில் ஆயராக வைத்திருக்கின்றீர். உம்முடைய மகள் வழக்காடுகின்ற எல்லா இடங்களிலும் வெற்றியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் நீதிக்காக, நியாயத்திற்காக, பெண்களுக்காக, ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக, வாழ்விழந்த மக்களுக்காக ஆண்டவரே அவர்கள் குரல் கொடுக்கும் போது அது உம்முடைய குரலாக மாறி அநேகருக்கு வாழ்வு கொடுக்க கிருபை தாரும். அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். பெற்றோருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற எல்லாருக்காகவும் நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரோடும் உடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை சமாதானத்தோட அனுப்பும். உடைய கரத்திலே தாங்கி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். படைத்த காணிக்கை ஆசீர்வதியும். அதை திருச்சபை நல்வாழ்வுக்கு பயன்பட கிருபை தாரும். எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் தங்கி இருப்பதாக.
எல்லா துதிகர மகிமையுமே செலுத்துகிறோம். குறைகளை எல்லாம் தயவாய் கொடுத்தல் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.